ஐயா வணக்கம். மீரா பெரியசாமிங்க, இந்திய விவசாயிகள் சங்க மாநில தலைவர். ஆனமலை நல்லாறு அப்படி என்றால் என்ன உங்களுக்கு சொல்லுகின்றார். 1958 காமராஜர் காலத்தில் டேம் கட்டுப்போடு போடப்பட்ட ஒப்பந்தம் கிடப்பில கிடக்குது. வீணா தண்ணி ஆற்றுக்கு போகுது. அதை திருப்பி விட்டால் நம்ம பகுதி கோவை திருப்பூர் மாவட்டத்தில் 10 சட்டமன்ற தொகுதியில் வருது. 4.5 லட்சம் ஏக்கர் கரண்டில் வச்சிருக்குது அரசாங்கம். இந்த 4.5 லட்சம் ஏக்கரும் நீர் அந்த வீணா போற தண்ணி தடுத்து கொண்டு வந்தோம்னா அதுதான் ஆனைமலை நல்லா இருக்கு. தடுத்து கொண்டு வந்தோம்னா வறட்சிங்கிறதே இருக்காது. அப்படின்னா பாலைவன பூமி, வானம் பார்த்த பூமி என்று நம்ம சொல்றது தெரியாது. அந்த தண்ணி வந்து விட்டால் சோலைவனமாக மாறிவிடும். காமராஜர் காலத்திலிருந்து இதுவரைக்கும் ஆண்ட அரசுகள் அப்படி என்றால் நான் குறிப்பா சொல்லலாம். கழக அரசுகள், திமுக அரசு, அதிமுக அரசு கண்டுகொள்ளவில்லை. லஞ்ச காசுலேயே குறிக்கோளா இருக்காங்க. தயவு செய்து வருகின்ற 18/7/2025 அன்று நடக்கும் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் குடிமங்கலம் ஜெயராணி மண்டபத்தில் நடக்கிறது. ஒட்டுமொத்த விவசாயிகளும் பொதுமக்களும் கலந்து இந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்து நமக்கு நாமே திட்டத்தில் ஆய்வு ஆனமலை நல்லாறு திட்டத்தை நிறைவேற்ற உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. உங்களுடைய பேரை குழந்தைகள் நல்லா இருக்க வேண்டுமானால் விவசாயிகள் வர வேண்டும். ஒட்டுமொத்த மக்களும் வர வேண்டும். 25 லட்சம் மக்களின் குடிநீர் பிரச்சனை தீர்ந்துவிடும். 2 மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊர்களிலும் குடிநீர் பிரச்சனையே வராது. இதுக்கு நான் உத்தரவாதம் நான் சொல்லல. தண்ணி வந்துரு, ஆட்டோமேட்டிக் நிலத்தடி நீர் மேலே வந்துரு. விவசாயம் நல்லா இருக்கலாம், வெள்ளாமையும் நல்லா இருக்கு, மக்களும் நல்லா இருக்கலாம், நாடும் நல்லா இருக்கும், கிராம பொருளாதாரமும் வளரும். ஆகவே ஆனமலை நல்லாறு திட்டத்தை அரசு கவனத்தில் கொண்டு 2 நாளைக்குள் அறிவிக்க வேண்டும். தவறும் பட்சத்தில் 18/7/2025 அன்று ஜெயராணி மகாலில் நமக்கு நாமே திட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றி நீங்கள் கையெழுத்திட்டால் அந்த வேலையை ஆரம்பிக்க நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். ஒன்று கூடி வர வேண்டும். மாநாட்டை வெற்றி வரை செய்யுங்கள். நன்றி.